வணக்கம் நண்பர்களே, பென்டன் அல்டிமேட் ஏலியன்ல ஆகரகா ஒரு 5 ஏலியன்ஸை கேப்சர் பண்ணி அவங்களை அப்சர்வ் பண்ணி அல்டிமேட் ஆகரகா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பான். ஏன் ஆகரகா அவ்வளவு ஏலியன்ஸ் இருந்துமே பர்டிகுலரா அந்த 5 ஏலியன்ஸை கேப்சர் பண்ண பிளான் போட்டான். ஆகரகா ஏலியன் எக்ஸோட பவர் அப்சர்வ் பண்றதுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ங்கிற பிளேஸ்க்கு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா அங்க டிராவல் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு சில தனித்துவமான பவர்ஸ் எல்லாம் வேணும். அதுக்கு தான் ஆகரகா ஆண்ட்ரோமேடா கேலக்சில இருந்து 5 ஏலியன்ஸை சூஸ் பண்ணான். வாட்டர் மேனிபுலேஷன் அண்ட் ஹைட்ரோகைனசிஸ் பவர் இருக்க பைவால்வன வாட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு சர்வே ஆகிறதுக்காக கேப்சர் பண்ணான். எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் பவர்ஃபுல் எனர்ஜி பிளாஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய கேலபிகஸ் ஏலியனை அட்டாக்கிங் பவர்ஸ்க்காகவும் பவர்ஃபுல் ஷாக் வேவ்ஸ்க்காகவும் பிசிக்கல் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஆண்ட்ரஸ் ஏலியனை தன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் கேப்சர் பண்ணான். ஃபயர் பிரீத்திங் பண்ணக்கூடிய பறக்கிற எபிலிட்டி இருக்கிற ராத்தரோஸ் ஏலியனை ஃபயர் பவர் அட்டாக்குக்காகவும் பறக்கிறதுக்காகவும் அப்சர்வ் பண்ணான். கடைசியா எலக்ட்ரிக் பவருக்காகவும் ஹை ஸ்பீட் மொமெண்ட்டுக்காக ராத் ஏலியனை சூஸ் பண்ணான். ஆகரகாவுக்கு தேவைப்பட்டது எல்லாம் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற மாதிரி பவர் வேணுங்கிறது தான். அதுக்கு இந்த 5 ஏலியன்ஸை கேப்சர் பண்ணாதான் எல்லா பவர்ஸையும் அடைய முடியுங்கிறதால தான் ஆகரகா இந்த 5 ஏலியன்ஸை சூஸ் பண்ணா. ஏலியன் எக்ஸோட பவர் ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷனுக்கு போனா கிடைக்குங்கிறதும் அதுக்கு எப்படி டிராவல் பண்ணணுங்கிறதும் ஆகரகா அதுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு அனிமே வீடியோல பார்ப்போம்.